ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஸ்டோரி டைமுக்கு ரெடியா? எல்லோரும் ரெடிங்களா? ரெடினா ரெடி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது நீங்கள் கிளாஸ் ரூமில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டோரி. ஒரு நாள் தீனான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அதே மாதிரி தீரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாள். 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. தீரா என்ன பண்ணுவா, டெய்லி அவளோட திங்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு தொலைச்சிட்டு வீட்டுக்கு வருவாள். அப்போது தீனா சொல்லுவான், இந்த மாதிரியெல்லாம் திங்ஸ்லாம் தொலைக்கக்கூடாது தீரா, பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லுவாள். ஆனால் தீரா அதை பற்றி கேரே பண்ண மாட்டாள். கேர் பண்ணாத, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் எது தொலைச்சாலும் எனக்கு வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ என்னாச்சு, அதே மாதிரி ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு காஸ்ட்லியான ஒரு பென்சில் அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரில் வாங்கி தந்தாங்க. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனான். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தீனாக்கிட்டேயும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காமிச்சான். அப்போ என்னாச்சு, மேம் சொல்லிகிட்ருக்காங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நீ இந்த பென்சிலை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் அதை பற்றி கேரே பண்ணல. கேர் பண்ணாத அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டா. மிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கு ஞாபகம் வருது, நம்ம பென்சில் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே, எங்கே போச்சு பென்சில் அப்படின்ட்டு ஞாபகம் வருது. அப்போது அவள் தேடி தேடி பார்க்குறா, அந்த பென்சில் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவள் உக்காந்துட்டு அழுந்துட்டுருக்கா. அப்போ தீனா வந்து அவளோட ஷோல்டர் மேலே கை வச்சு, என்ன அழுற தீரா, என்ன ஆச்சு? தீனா, நான் என் பென்சிலை தொலைச்சிட்டேன் தீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே இருக்கா. தீரா தீரா கவலைப்படாத, நான் தேடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தீனா வந்து சொல்லிட்டு அவன் பென்சிலை தேடுறான். தேடும்போது அவனுக்கு அந்த பென்சில் கிடச்சிருது. பென்சில் கிடச்சிட்டு தீரா கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ தீரா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, தேங்க்யூ தீனா, தேங்க்யூ, எனக்கு இந்த பென்சில் ரொம்ப ஃபேவரேட் ஆகிடுச்சு, என்னோடய அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொன்னான். அப்போ தான் தீனா சொன்னான், தீரா, எப்பவுமே உனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, திங்ஸை கேர்லெஸ்ஸாக நீ தொலைச்சிடுற பார்த்தியா, உன்னோட ஃபேவரேட் ஒன்றை தொலைச்சா மட்டும் உனக்கு இவ்வளோ கவலையாக இருக்குது. அதே மாதிரி தானே எல்லா திங்ஸையும் நீ தொலைச்சும் போது உங்கள் அப்பா அம்மா கூட ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனிமேட்டு இந்த மாதிரி தொலைச்சிடக்கூடாது, எப்போவுமே நம்ம திங்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் தீரா அப்படின்னு சொன்னான். அப்போ தீராக்கு தான் அப்போ புரிஞ்சிச்சு, நம்ம எந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, நம்ம திங்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இனிமேட்டு நம்ம எந்த திங்ஸையும் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணா. நீங்களும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் திங்ஸை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? ஸ்டோரி நல்லா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.